ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க. திருநெல்வேலி சைடில் பார்த்திங்கன்னா உளுந்து சாதம், அதுக்கு காம்பினேஷனாக மட்டன் குழம்பு, கருவாடு தொக்கு, இதெல்லாம் இதுக்கு சூட்டாகும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த உளுந்து சாதத்துக்கு சூட்டபுளாக எள்ளு தொகையல். ரெண்டும் அயன் கண்டென்ட், நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் வயிற்றுக்கு. சிம்பிளான இந்த உளுந்து சாதம் எள்ளு தொகையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம் எள்ளு தொகையல் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. உளுந்து சாதம் செய்கிறதுக்கு இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு 2 தடவை கழுவிக்கிறோம். ஒரு 1/2 hour ஊறட்டும். இதுக்கு இடையிலையே அந்த ஊறுறதுக்குள்ளே நம்ம எள்ளு தொகையில் சரி பண்ணிக்கலாம். ஒரு சட்னி குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கருப்பு எள்ளு நல்ல ஹெல்த்தியானதும் கூட. கருப்பு எள்ளு தான் சத்து அதிகமாக இருக்குது. வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுடுறோம். சட்டி காஞ்சிட்டுன்னா உங்களுக்கு அந்த சூட்லையே நம்ம பிரட்டி கொண்டு வந்துடணும். அது நல்லா வெடித்து வந்துடும் எள்ளு. உங்களுக்கு எள்ளு வெடித்து வர்றப்ப தான் நல்லா வாசமாக இருக்கும். தொகையல் நல்லா நமக்கு வாசமாக இருக்கும். கருகிடக்கூடாது. நல்லா வெடித்து வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கிறோம். இதை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கணும். சின்னதாக இருக்கனால ஒரு 5-6 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 1-2 கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டிருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன். இந்த தொகைகளுக்கு இதுவே போதுமானதாக அளவு இருக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. தேங்காவை அதிகமாக சேர்த்துடக்கூடாது. லேசாக போட்டு அப்படியே அந்த சூட்லேயே பிரட்டி எடுத்துடுறோம். இதை அப்படியே ஒரு பவுலில் தேவையான அளவு உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வலுவழுப்பாக அரைச்சி தொகையலாட்டம் நம்ம உருட்டி வச்சுக்க வேண்டியது தான். நம்மளுடைய எள்ளு தொகையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த திட்டத்துக்கு இருந்தால் தான் சாதத்துக்கு நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சட்னி மாதிரி பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். நம்மளுடைய எள்ளு தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 1 கப்பு நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம். அதே கப்புலையே 1/2 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்தில் தான் செய்யணும். இப்போ அந்த எண்ணெய் சட்டியிலையே போட்டு இந்த கருப்பு உளுந்தை வறுத்துடுறோம். கருகாமல் நல்லா செவந்து மட்டும் வரணும். தீ அதிகமாக வைக்காமல் லேசாக அப்படியே வறுத்து விட்டுட்டே வரணும். வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிறோம். அந்த சாதத்தோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வறுத்த வாசம், உளுந்து வாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கருப்பு உளுந்து இடுப்புக்கு நல்ல பலம் கொடுக்கக்கூடியது. எள்ளும் அதே மாதிரி தான். இதை அப்படியே குக்கரில் 1/2 hour ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறோம். இந்த உளுந்தையும் அதிலேயே போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி 1.5க்கு 1/2 கப்பு உளுந்து 1 கப்பு அரிசிங்கிறனால நான் 3 கப்பு ஊற்றுறேன். குழைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் 1.5க்கு 3 அளவு விட்டுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். தேங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுனா சேர்க்கலாம். இல்லை நீங்கள் சாதம் இறக்குனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். 1 கத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர் அடங்கிருச்சு. தேங்காய் துருவல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்க்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம சாதத்தை எப்பவுமே 1க்கு 2ங்கிற அளவுக்கு வச்சோம்னா இதுவே போதும். சாதம்னா குழைவாக வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாஸ்தியாக விட்டுக்கலாம்.
நம்மளுடைய உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக உங்களுக்கு நல்ல காரசாரமான ஒரு கறி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எள்ளு தொகையல் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும்.